நேற்று எடுத்த மினி இஃப்தார் vlog இது. நேற்று இஃப்தாருக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். பொதுவாக நான் எப்போவுமே இஃப்தாருக்கு ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஒரு டெசர்ட்ஸ் அந்த மாதிரி தான் எப்போவும் வீட்டில் வந்து இருக்கும். மதியானம் 1 மணிக்கிட்ட தான் பருப்பு வடைக்கு பட்டாணி பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 hours வந்து நல்லா ஊறி வந்த பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ பருப்பு வந்து அன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். அரைச்சி வச்சுருந்த பருப்பில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இடித்து வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிணைஞ்சு விட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எப்பவும் பருப்பு வடை பண்ணும்போது இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தான் நமக்கு எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி வந்து கிடைக்கும். நம்ம வடையை பொரிக்கும் போது ஃபாஸ்ட்டாக ஒன்று போட்டுடலாம். எல்லா வடையும் வந்து ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். எங்கள் ஊரில் இந்த பருப்பு வடைக்கு எப்போவுமே பட்டாணி பருப்பு தான் நாங்கள் சேர்ப்போம். எங்கள் சைடில் இந்த பட்டாணி பருப்பு நல்லாவே கிடைக்கும். ஒரு சில ஊர்களில் வந்து கடலை பருப்பு யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பட்டாணி பருப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் இதில் வடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊர்களில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கம் பட்டாணி பருப்பு, பட்டாணி மாவு வந்து ரெண்டுமே வந்து நல்லா வரும். இங்கே வடை பண்ணுறதுக்கு பட்டாணி பருப்பும், போண்டா பண்ணுறதுக்கு பட்டாணி மாவும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஷால்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடைக்கு நல்ல காரமாக புளிப்பாக ஒரு சட்னி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், புளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து தர்பூசணி தான் வாங்கியிருந்தேன். ஒரு வருஷத்தில் மற்ற எந்த நேரங்களில் அந்த பழம் வாங்குறனோ இல்லையோ, இஃப்தார் டைமில் எங்கள் வீட்டில் கட்டாயமாக அந்த தர்பூசணி வந்து இருக்கும். இதை சாப்பிட்டா தான் வந்து வயிறு நிறையிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ பாதி பழம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு மீதி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வடைக்கு மாவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் எப்போவும் 2 டேஸ்க்கு வர மாதிரி தான் செய்வேன். அப்புறம் அன்றைக்கி ஷர்பத் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நன்னாரி சர்பத் தான் வந்து கரைச்சிருந்தேன். நான் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளேயே போனேன். நீங்கள் சட்டுன்னு ஏதாவது இஃப்தாருக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மெனு நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம். ஸோ வடை எல்லாத்தையுமே பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பள்ளிவாசலிருந்து கஞ்சியும் வந்துடுச்சு. பருப்பு வடையும் சூப்பர் கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேற்று எங்களோட இஃப்தார் வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ. Sir, wow.